ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். துன்மார்க்கன் தன் தீமையினாலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். நீதிமொழிகள் 14:32. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வியாதியினாலோ முதிர்ச்சியினாலோ படுக்கையில் இருப்பவர்களை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக இருக்கும். அவர்கள் வாழவும் முடியாமல் மரிக்கவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரோடு விசுவாசமாய் இருப்பவர்கள் வியாதி படுக்கையிலும் நம்பிக்கையோடு பேசுவார்கள். ஆண்டவரிடம் போவதற்கு காலம் நெருங்கிவிட்டது என்பார்கள். அவர்கள் மரணத்தை ஜெயித்த இயேசுவில் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அதே வேளையில் மரண பயத்தினால் அவதி ஒருவரும் உண்டு. மரண பயமே அவர்களை கொண்டு போடும். இந்த உலகத்தில் பிறந்த எவருக்கும் மரணம் என்பது நிச்சயமானது. ஆனால் மரணத்துக்கு பின் நித்திய வாழ்வு என்பது தேவனை நம்பி அவருக்குள் வாழ்ந்து அவருக்குள் மரிப்பவர்களுக்கு மட்டுமே. ஆகவே கர்த்தருக்குள் வாழும் ஒவ்வொருவருக்கும் மரணத்திலும் நம்பிக்கை உண்டு. அவர்கள் மரணத்தை நினைத்து பயப்படவும் மாட்டார்கள். இந்த உலக வாழ்வை தேவனுக்கு பிரியமானதாக வாழ்வதற்காக அவர்கள் தேவனுக்கும் அவரது வார்த்தைக்கும் மட்டுமே பயந்து வாழ்வார்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் மரணத்துக்கு பயந்து கொண்டிருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சுகதேகியாக வாழ பிரயாசப்படுகிறோமா, அல்லது இவ்வுலக ஓட்டத்திலும் களியாட்டத்திலும் நேரத்தை செலவிட்டு நம்மையே மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நாம் நம்மை ஆராய்ந்து ஆண்டவருக்கு முன்பு சீர் செய்து கொள்ளுவோம். நமது வாழ்க்கை குறுகியது. அது எப்போது எப்படி எங்கே முடிந்து போகும் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த நாளில் யாரும் கூட வரப்போவதும் இல்லை. நாம் மாத்திரமே அதை தனியாக சந்திக்க நேரிடும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்மை சரி செய்து கொள்ளுவோம். சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். நல்ல ஆண்டவரே, மரணத்திலும் நீர் எங்களுக்கு தந்தள்ளி இருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவரே, மனம் மாறாதவராய் இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நீர் எங்களுக்கு தீங்கு எங்களை சேதப்படுத்தாதபடி அற்புதமாய் பாதுகாத்ததற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கத்தக்கதாகவும் ஒவ்வொருவரின் கண்களுக்கு கலிக்கம் போடவும் மனதை குருடாக்குகிற பாவ சாப கரைகளிலிருந்து விடுபடவும் பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களை அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் இருந்து விடுவித்து அவர்களை போதித்து மன்னித்து சகலவித அறியாமையும் இருத கடினத்தையும் சத்தியத்தை அசட்டை செய்யும் துணிகரத்தையும் அவர்களை விட்டு நீக்கி குடும்பங்களில் சமாதானம் பெறுக வெற்றிப்பில் நிலைத்திருக்க விண்ணப்பிக்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க வழிநடத்தல் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சிகிச்சை கிடைக்கவும் ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் மருத்துவர்கள் செவிலியர்கள் இரக்கத்தோடு கருணை உள்ளத்தோடு செயல்படவும் தேவ பாதுகாப்போடு வாழவும் ஜெபிக்கிறோம். வெளியூர்களில் வெளிநாடுகளில் குடும்பமாக தனியாக வாழுகிறவர்களின் கையின் பிரயாசங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருக்கு பிரியமான மக்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் விபத்தின்றி காக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை தீர்க்கத்தக்கதான வாசல்கள் திறக்கப்படவும் மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமாக வாழவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் பெருகவும் அனைவரும் கர்த்தருக்கு பயந்து ஐக்கியத்தோடு அன்போடு வாழவும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானம் அறிவு தந்து ஆசீர்வதிக்கவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும் குழந்தைக்காக வேண்டுதல் செய்வோருக்கு ராகேலை ஆசீர்வதித்த தேவன் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்ய வேண்டுமாயும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து மன நிறைவோடு வாழவும் தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் அவர்தம் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் தேவ ஆலோசனையையும் தேவ பாதுகாப்பையும் பெற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். வறுமை, பசி, நோய் இவைகளினால் பாதிக்கப்பட்டு உயர்நிலை கல்வி பெற்றுக்கொள்ள முடியாத பெண்களுக்கு
கர்த்தர் இரக்கம் செய்திட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடி மிகுந்த ஆப்கானிஸ்தான், உக்ரைன், இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கர்த்தர் கிருபை செய்திடவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள், ஊழிய ஸ்தாபன பொறுப்பாளர்கள், அவர்தம் குடும்பத்தினரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆத்ம ஆதாய பணியில் சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நலமான பதில்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.